வணக்கம் ரோகலே, எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கு என்ன கிழமை? திங்கள் தானே? திங்கள் 21/4/2025 மாலை நேரம். செய்திகளின் முக்கிய செய்தி எங்கள்கிட்ட செய்திக்கு பிறகு முக்கிய செய்திகள் கணக்க வந்துட்டு சரியோ. செய்திகள் தொகுப்புல பார்க்க போனோம்னு சொன்னால் நாங்கள் உதயன் கம்பவிலவை கைது செய்ய சொல்லப்பட்டது. ஒரு பங்கு தந்து சொல்லியிருக்கிறார், முதல்ல கைது செய்யும் கொண்டு அதை பற்றி பார்க்கணும். சட்டத்தண்ணி இப்போ எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது சரத் பொன்சேகா கதைச்சிருக்கிறேன், மறுப்பு தெரிவிச்சிருக்கிறேன். என்ன விஷயத்துக்குன்னு பேர் தான் பார்க்கணும். சரத் பொன்சேகா வலுவாக மறுப்பு தெரிவித்திருக்கிறேன். அடுத்தது விசாரணை நடத்த கோரி சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பும் சர்வதேச மன்னிப்பு சபையும் கோரிக்கை விட்டதற்கு பிள்ளையானை உடனடியாக விசாரணை செய்ய சொல்லி. சரியோ. அடுத்தது விஷயம் இருக்குட்டே. மற்றது ஜனாதிபதி பேசுற மேடைகள்ல ஒரு நாளைக்கு 2 கூட்டத்திலேயாவது ஈஸ்டர் பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதுக்கான முடிவுகள் இன்னும் வர இல்லை. சரியோ. மற்றது இனித்தான் இருக்கு சம்பவம் இருக்குது செய்ய போறாங்க, இனித்தான் வெற்றி செய்ய போறாங்க என்று சொல்லப்பட்டது. சரியோ. அப்ப நாங்கள் இதை பார்ப்போம்னு சொன்னா இந்த உதயன் கம்மவில தெரியும் தானே எங்களுக்கு. இப்ப திடீரென எங்களுக்கு தெரிய வந்த ஒரு சட்டத்தரணியும் என்ன, அவர் ஒரு அரசியல் பிரமுகர் தான் என்ன, அந்த பிரசமர் அவர் இப்ப அவரை உடனே கைது செய்ய சொல்லி அதுவும் பங்கு தந்தை ஒருவர் சொல்லியிருக்கிறார், ஜூட் பிரசாத் பெர்னாண்டோன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். என்னடா அவனை போய் தேசிய வீரர் என்று சொல்றாங்க. யாரே பிள்ளையான தேசிய வீரர்? அப்ப தேசிய வீரர் என்னன்றா சொல்றது? குழம்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா எந்த கொண்ட முதல் பிடிச்சி அவரை முதல்ல விசாரிக்கணும். அவர் ஏதோ கணக்க கதைச்சு கொண்டு இருக்கிறார். அவரை பிடிச்சா பிள்ளையான விட விஷயம் மூக்க தெரியும் போடா இல்லையே. பிள்ளையாருக்கு தெரியாத விஷயம் எல்லாம் உதயங்கம்பலவுக்கு தெரியும். என்னடா சட்டத்தரணி எல்லாம் சும்மாவா என்ன. அப்ப என்ன செய்ய போகணும்னு பார்ப்போம். இது என்ன பொறுத்து இருந்தால் நாங்க பார்க்கணும், பார்ப்போம். அப்ப தேசிய வீரர் சொன்னால் என்ன இது தேசிய வீரர் என்னடா என்று கேட்டுக்கிறாங்க. அடுத்த சரத் பொன்சேகாவும் இப்போ மறுப்பு தெரிஞ்சுக்கிறேன். என்னது கேட்டு தெரியுமே, இந்த பிள்ளையான் கருணா பற்றி அதை எங்கள்ட விடுதலை புலிகளை அழிக்க வந்து நாங்கள் அப்படி செய்த நாங்கள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு செய்தாங்க, நீங்கள் என்ன கைது செய்யப்பட்டு என்னடா செய்த உங்களுக்கு சரத் பொன்சேகா கேட்டுக்கிறேன். என்னடா செய்தவங்க எடை இவங்கள் விடுதலை புலிகள் ஒழிக்கிறது எங்களுக்கு என்னடா உதவி செய்வாங்க? நாங்கள் தாடா அடிச்ச நாங்கள். இவங்க என்ன நடந்தது இவங்க இல்லடா, இவங்க விடுதலை புலிகளை அடிச்சு திறத்து இவங்க தங்களை கொல்ல போறோம் ஓடி வந்துடா எங்கிட்ட ஒழிச்சிருந்தவங்க இல்லையே வேற இவங்களாலே ஒட்டு மண்ணும் இல்லையடா. அவமானப்படுத்தி விட்டாங்களே இப்படி ஒன்று சொல்லி விட்டாங்க. இது ஒன்று நடக்கையில நாங்கள் எங்கள்ட வீரர்களை வச்சு நாங்கள் எங்கள்ட மதிநுட்பத்தை வச்சுதான் நாங்கள் அடிச்ச நாங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு நாங்கள் பாருங்க இப்படி சொல்லி நாங்க அவமானப்படுத்தி போட்டாங்க. நீங்க அந்த பிபிசிலையும் கணக்கு இந்த காய்ச்சல் விடுதலை புலிகளை நாங்கள் காட்டி கொடுத்த நாங்கள் அப்படி ஒன்று உங்களுக்கு ஒன்று உதவி இல்லைன்னு கதை முடிச்சு விட்டாங்க சொல்லியாச்சு. அப்ப நாங்கள் எங்கண்ட திறமையால தான் நாங்க போடுறாங்க. அதே ஒன்று உங்களுக்கு செய்யல. 2 பேரால ஒரு வீரம் இல்லையாப்பா. கருணாநாயகம் சொல்லிட்டாங்க, உங்களால நாங்கள் இந்த நாட்டை கைப்பற்றல, நீங்கள் இருந்து எங்கள்கிட்ட தஞ்சம் அவமானமா கிடையாது. எனக்கு பெருத்த அவமானமா கிடக்குது. இதை பற்றி விசாரணை உடனே செய்ய சொல்லி என்னன்னு சொன்னால் பிள்ளையாருக்கு 588 கோடி சொத்து கிடக்கா. எவ்வளவு? 588 கோடி முழுக்க சட்டவிரோதமாக தான் செய்யப்பட்டிருக்கு பொருளாக நேரடியாக சேர்த்திருப்பாங்க. இவ்வளோத்தையும் அப்படி பட்டியலம் மொழி வந்திருக்கு தெரியுமா? இங்கே வேறு 7.5 கோடி ரூபா சிங்கப்பூர்ல வீடு ஒன்று இருக்கா. எங்கடக்கு சிங்கப்பூர்ல வீடு ஒன்று இருக்கா. 150 கோடி ரூபாவில நகைக்கொடி ஒன்று இருக்கான் சூவிசில. 150 கோடி ரூபாவில நகைக்கடை ஒன்று இருக்கான் சூவிசில. சரியோ. வெளிநாட்டுல 20 மில்லியன் அமெரிக்க டாலர்ல காசு இருக்கான். வெளிநாட்டு பேங்க் வழியில 20 மில்லியன் கிடக்காம். எங்க அமெரிக்க டாலர்டாப்பா. நான் நினைச்சு கொண்டு வந்தேன் கருணாநாயகம் தான் கணக்கு எடுக்கண்டு உள்நாட்டுல மட்டக்களப்பில பூம்புவார் என்ற ஒரு இடத்தை 2 கோடிக்கு வீடு கிடக்காம். வீடு கிடக்காம். கொழும்பில 6.5 கோடி ரூபாய்க்கு வீடு ஒன்று கிடக்காம்.
கருவா தோட்டத்துல 3 வீடு கிடக்கும். வாங்க இது மட்டக்களப்பு பாலிக்கரையில 4 வீடாம் 12 கோடி ரூபா 4 வீடு மட்டுமே. பாவிக்கரையில இருக்கிற வீடு எனக்கு தெரியுமா? திருவோணமலையில சுற்றுலா விடுதி ஒன்று இருக்காம். உப்புவொலியில நுவரேரியாவில 2 சுற்றுலா விடுதி இருக்காம். 17 கோடி ரூபாவாம். எங்க நுவரேரியாவில மட்டக்களப்பு பாதி கூட தெரியுமா உனக்கு? அங்க 12 ஏக்கர் காணி 25 கோடி பெருமதி. இப்ப இந்த விசா இந்த நான் நினைக்கிறேன் அடிச்சு அடியில நம்ம வழியில சக்கினாரு எனக்கு தெரியும். இது ஏதோ இப்படி தகவல் நானும் செய்தியில பொறுக்கி தமிழ்நாடு வாங்குறது சில சந்துருவன் பாக்குறது அப்படி இப்படி சந்துருவன் அப்படி இப்படி பொறுக்குறது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு நாங்க விளாசி தள்ளிவோம். எங்களை மக்களுக்கு அதை கோவிக்கானவங்களை இவங்க சின்ன பொடிகளை ஏதோ ஒன்றும் தெரியாதவங்க செய்யறாங்கன்னு நாங்களும் அங்கே அமைஞ்சாலும் பொறுக்கி போட்டு அடிச்சிடுவோம். அணிஞ்சாலும் பாரு இவ்வளவு கிடக்கு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நினைச்சேன் கர்ணான்னா தான் நடத்த பணக்காரன் 2வது பணக்காரன் பார்த்தா நான் நினைக்கிறேன் பிள்ளையான 150 கோடியில சுவிசில கடை மொத்தம் 588 கோடி. சும்மா இல்லை திருமலையில கும்பிடுபட்டி தெரியுமா உனக்கு? 20 கோடி ரூபாய் 50 ஏக்கர் காணி கிடக்கா. அப்படியே ஒற்றைக்க தருவாங்களே எங்களுக்கு வீடு கட்ட. ஆமா சொத்து குவிப்பு வழக்கு போடும்படி உடனே சொல்லிட்டாங்க. சொத்து குவிப்பு வழக்கு போடணும். கடவுளே இது என்ன கதை சொல்லுவாப்போம்? என்னதுக்கு ஆஜிபத்திரிகளுக்கு போனா இப்ப பிரசர் மாதிரி மூச்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு தான் இருக்கு. முதல் அங்க போனால் நான் பிரசருக்கு தான் காட்ட போனால் எல்லாம் பட்டா புட்டா பட்டாண்டு எல்லாம் எடுத்து அறிக்கை எழுதுவாங்க. எங்க டெஸ்ட் அந்த டெஸ்ட் எழுதுங்க இந்த டெஸ்ட் எழுதுங்க எல்லாம் டெஸ்ட் எழுதி போட்டு பின்னிடம் போ டாக்டர் தம்பி கண்ண வருத்தம் கிடக்குடா உனக்கு கொலஸ்ட்ரால் கிடக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிட்டு அல்சர் கூடி போச்சு. ஓ மண்டை நரம்பிலி உண்டு ரத்தம் போதிலே உண்டு இப்படி சொல்றது இல்லையோ. அது மாதிரி சும்மா இந்த புள்ளையான கிளறி விட்டாங்க எவ்வளவு வந்துட்டு பத்தி சும்மா பிள்ளையான நாங்கள் எல்லாம் நேச்சு கொண்டு சும்மா ஆளுண்டு. சும்மா ஆளு என்னத்துக்கு பிடிச்சவங்களால அதைத்தான் இப்ப சொல்றேன். அடே பிரஷருக்கு காட்ட போய் இவ்வளவு வருத்தத்தையும் சொல்றாரு டாக்டர். அறிக்கை போட்டு தருவார். நாளைக்கு எக்ஸ்ரே எடு தம்பி நாளைக்கு வா இருக்கா இந்த மருந்தை குடிச்சிருவா இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் போடணும் ரெண்டு சொன்ன மாதிரி தான். என்னது பிடிச்சோன்னு தெரியல. இப்ப எனக்கு ஏன் பிடிச்சது தெரியுமே. அது மறந்து போய் இப்போ 588 கோடி கடவுளை 1 கோடி வந்தாலே எங்களுக்கு என்னடா இந்த கடன் விலையை குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். என்னடா என்ன செய்வோம். சரி அப்ப ஏதோ மன்னிப்பு சபைன்னு சொல்லி இருக்குது. மனித உரிமை அவங்களும் சொல்லியிருக்கிறாங்களோ ஏதோ செய்யட்டும். ஏதோ செய்யத்தானே வேணும். என்னத்துக்கு பிடிச்சோன்னு தெரியல ஏன் பிடிச்சோன்னு தெரியல என்னது விசாரிக்கிறாங்கன்னு தெரியல. இப்படி எல்லாம் வெளி வருது. இனிமே இத்தனை வெளி வரப்போ இதுதான் பிரச்சனைடா. ஒரு பக்கத்தால உதயன் கம்பம்ல பாக்குற எஞ்சால நாமல் ராஜபக்ச ஒவ்வொரு பக்கத்தால இவங்களை ஏதோ தடக்கப்பட்டவனு தெரிகிறாங்களா என்னத்துக்கு இவையும் விதம் அதுக்கு இருக்கும். இவைக்கும் கோடிக்கு இல்லையே எங்களுக்கு 1 கோடி கிடக்கு. என்ன தெரியுமா வீட்டுக்கு பின்னாடி 1 கோடி அதுதான் கிடக்கு. 2 கோடி இருக்கலாம். 2 வீடு அங்கே 2 கோடி கிடக்கு காட்டி போட்டு இருக்கலாம். கடவுள் தான் காப்பாற்றணும் மக்கள். கை எல்லாமே கை நழுவி போச்சு. இப்ப ஒவ்வொரு இதுக்கும் விசாரணை வரைக்க ஒவ்வொரு வருஷத்தை எடுத்தாலும் ஆயுள் காலம் முடிஞ்சு அது கதை கந்தல். இனி அவ்வளவுதான். இது என்ன பிரச்சனை? நான் ஏதோ இப்ப பார் சரி அது போட்டு இதை போட்டு இனி என்ன செய்யற கடவுள்கிட்ட பாரத்தை கொடுத்துட்டு போவோம். இனி ஜனாதிபதி இந்தியாவில் வருவோம் அன்ற திசாநாயக் அவர் வருவோம். அவர் இப்போ கூட்டம் வழியும் ஒரே பேசுறார். பேச்சோட போறார். என்ன பேச்சோட போறாருண்டா எங்கள்ட என்னடா அது உயிர்த்தநாயரை பற்றி சொல்றாரு. 6 வருஷமா நடந்தது. எத்தனை அரசாங்கம் வந்துட்டு ஒவ்வொரு அரசாங்கமும் ஆணைக்குழு அமைச்சது அது அமைச்சது இது அமைச்சதுன்னு சொல்லி விசாரணை செய்து கொண்டு வந்தோம். ஆனா இவர் ஒன்று புதுசா ஒன்று செய்து விட்டாரு. என்னமோ விசாரணை செய்யறதுக்கு சிஎடிட்ட கொடுத்துருவோம். ஒன்றும் சரி வராது. நீங்களே அவங்க பிச்சு எடுத்து போடுவாங்க தெரியுமா. அவங்கள்ட்ட தான் இவர் தான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறேன். சிஎடிக்கு கொடுத்துருக்குறேன். சரியோ தொடர்ந்து இனி தொடர்ந்து கைது இல்லாம இதுதான் சம்பவம் வரும். இனி அந்த சம்பவங்கள் எல்லாம் சும்மா படக்கு நடக்கும். அந்த ஒரு சொன்னவர் இல்லை என்ற தோழர் என்னடா இனி நடக்கிற சம்பவங்களை நினைச்சு இந்த கைதுகளை எல்லாம் பேர் நீங்க அழக்கூடாது. ஒரு இருந்து அழுதோண்டு இருக்க கூட ஐயோ அப்பா பிடிச்சி போட்டா ஐயோ புள்ளிய பிடிச்சி போட்டாரு மருமனை பிடிச்சி போட்டான்னு அழப்படாது. சரியோ இனித்தான் சம்பவங்கள் நடக்க கொண்டு இவர் சொல்லி இருக்கிற இவர் இப்ப சிஎடியை கொடுத்துட்டாரு தானே. இனி சிஎடி விசாரிச்சு கொண்டு போய்க்கு ஒரு பேர் வேற வந்து ஒரு பாருங்களா வந்துட்டு போங்க அதே போவோம். இப்போ அவர் 2 பேரை சொல்லுவேன். அப்ப 2 பேரை சொல்லி இப்போ 2 பேர்கிட்ட வந்து இங்க இருக்க வாங்கட்ட அங்க கூட்டிட்டு போய் 3ஆவது இங்கே இருக்கட்டும் 3 பேர் பாப்பேன் எண்ணி பாப்பேன் நீ சொல்லி ஓ அப்ப நான் அவரை சொல்லிட்டேன் இவர் அவரை சொல்லுவேன்.
அப்ப சொன்னாவது 15-20 பேட்டும் பேட்டும் எங்களுக்கு செய்திகள் சும்மா கூவிய நாங்களுக்கு கதைச்சு விடாதி தள்ளிடுவோம் மக்களுக்கு இல்லையே. நாங்களும் அங்க வந்து சேர்ந்து நாங்க புதுசா ஒன்றும் சொல்லல, சொன்னாக்களை தான் சொல்றோம். நானும் அவர் சொன்ன மாதிரி காட்டி கொடுத்துருவோம். அங்க அடிச்சான் தான் சொன்னவர், சந்துதான் சொன்னார். அவர் 2 பேரையும் கேளுங்க. எங்களுக்கு அரசியல தெரியாப்பா, வலம்பிரியில சொன்னதுதான் நாங்க சொன்னாங்களு சொல்லிவிடுவோம். அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்யுது, 5.5 வருஷமா அரசுகள் செய்ததை விட 6 மாதம் 5 வருஷமா அரசாங்கம் மாறி மாறி செய்தது. இது 6 மாதம் தானே, 6 மாதத்துக்குள்ள ஒரு நல்ல வேலை செய்திருக்கிறேன்னா சரி என்னடாலும் செய்து முடியும். ஆகையினாலே இது ஒரு தீர்வுக்கு வரலாமன்று தான் நான் நினைக்கிறேன் இல்லையா. அப்ப இனித்தான் இருக்குது விளையாட்டு, இது சம்பவம் இது. ஆகையினால இந்த செய்திகளோட நாங்கள் விடைபெறலாம் இருக்கிறோம். முக்கிய செய்திகள் இதுதான் இன்றைக்கு நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு சொல்லத்தானே வேணும். எனக்கு இந்த சொத்து குவிப்பு விஷயமே தெரியாது, கேட்க சிரிப்பா கிடையாது. நான் அவைய தெரியும் எனக்கு தெரியாது. என்னடா முருகன் என்ன மாதிரி செய்தோ செய்வோம் 2-3 விஷயம் இருக்கின்றார். பார்த்தா 588 கோடிக்கு கணக்கு வந்திருக்குது. இனி எத்தனை கோடி கிடக்குன்னு தெரியும். மிச்சமும் எதுவும் தெரியாமலும் கூட தெரியும். என்னடா அதுவும் தெரியும். என்னடா அது இதெல்லாம் சுசுப்பியன் அரசியல்வாதிகள் எல்லாம் சுசுப்பி எல்லா பிள்ளையானட்ட மட்டுமண்டு இல்ல. இப்ப நாங்க பிள்ளையான பண்ணி சிரிச்சு கொண்டு இருக்கலாம். அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை. இப்ப நாங்க சொல்லல இங்க பாரதூர் வந்தது, அவர் இவர் வந்தாரு, அந்த கோடி வாங்கினாரு, இந்த கோடி வாங்கின ஒன்றும் நிரூபிக்கப்பட இல்லை. இப்ப இவர மாதிரி ஆய்பத்திரி போனா தானே தெரியும்டா வருத்தாங்க இல்லையே. ஆய்பத்திரிக்கு போனப்புறம் வருத்தாங்க. அதான் நாங்க போறோம் இல்லையா. ஆய்பத்திரிக்கு ஒரு வருத்தம் கொண்டு போனா 9 வருத்தம் சொல்லி விட்டுருவாங்க. பேருந்து அவ்வளவு வருத்தத்துக்கு மருந்து செய்ய கிடையாது, நாங்க முடிஞ்சிருவோம். போகாம ஏதோ இருக்கிற அளவு சரியா போட்டு தேகங்களை நல்ல சாப்பாட்டுக்கு பாட சாப்பிட்டு ஆப்பிள் தந்துக்கிறான். இது மாதிரி ஆப்பிளுக்கு இப்ப சாப்பிட்டு ஏதோ தேட்டி கொண்டு இருக்கும். போனா சரி கதை போனா சரி. எங்கண்ட டாக்டர் ஒரு ஆள் எங்கண்ட ஒரு அத்தான் காரணம் ஆஸ்பத்திரி வச்சிருந்தாங்க. அவர் கொஞ்சம் ஏழாம தான் இந்த சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தார். அவர் இருக்க ஒரு டாக்டர் வந்து பார்த்து சொன்னார், ஐயா உங்களுக்கு காட்டே வந்திருக்கு. காட்டு அவருக்கு பேர் தான் காட்டே பார்த்து. நான் டாக்டர் இப்படி என்ன சொல்றீங்க, அவருக்கு வரையில நான் சொல்றேன், ஐயா உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் மெதுவா நடந்து போங்க, ஒரு விழுந்தீங்களோ நீங்க செத்துருவீங்க ஐயாண்டா. இப்படிதான் சொன்னது. இன்னும் இது என்னடா புரட்சி போனேன் இப்படி சொல்றது டாக்டர் ஒரு பேஷண்ட்டு. நான் சொல்லி ஐயோ நான் நீங்கள் வாங்க கொண்டு இறுதி போட்டு நான் மற்ற பெரிய டாக்டரை போய் சொன்னேன். டாக்டர் சரி அவருக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ அது வேறு பிரச்சனை. இப்படி சொன்னா சரியே, இது என்ன இப்படி எல்லாம் சொல்லணும். அவர் அந்த டாக்டர் இப்படி இந்த டாக்டர் பேசி இப்படி எல்லாம் கதைக்கிறதா இப்படியா கதை இல்லை. நான் உள்ளதானே இப்படியா சொல்றது, சாப்பிட்றோன்னு சொல்லாமே ஒரு மனுஷனே அவன் எங்கேயே எடுத்து போடுவான். அப்படி பிரச்சனைகள் இருக்குது. சரி திடீர் அப்படி விசாரணைகள் வந்தா கணக்க வரும். இப்ப என்ன நிலைமையில பிள்ளையானா இருக்கிறாருன்னு தெரியும். என்ன உங்களுக்கு அதிர்ச்சி தகவல் எல்லாம் வெளியில வந்திருக்கு. அவருக்கு தெரிய முடியாது. அடுத்தது அவருக்கும் தெரியும். இடே 588 கோடி எல்லாம் கணக்கு போடுறாங்களே, எனக்கே தெரியாடான்னு தான் சொல்றாரு. நாளைக்கு என்ன சொன்னாலும் சந்தேகம் இல்லை, சொல்லலாம். வந்த நியூஸ் எல்லாம் நாங்க சொல்லியிருக்கிறோம். சரியோ நாங்கள் இதுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். சொத்துக்கள் கோடிகளோட விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், போயிட்டு வரோம், பாய்.